என்னடா இது அம்ட போட்டியாட்டம் ஐயா என்ன சொல்வேன் இந்த பெட்டி என்ன சொல்வேன் இந்த பெட்டி அவ்வளவு கொல்லும் ஐயா இந்த பொண்ணை எல்லாம் ஒப்பு கொள்ளையா நந்தமுகுந்தா பொண்ணை எல்லாம் ஒப்பு கொள்ளையா $7 லட்சம் ஒட்டகத்துல பொன் பொருளை ஏற்றிட்டு வந்து இதுல குடுத்துட்டு மீதி எடுத்துட்டு போறாங்க. அப்ப துரியானுக்கு அந்த எண்ணெய் இல்ல குடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணை பூரா எடுத்துக்கோமா அந்த பெட்டி இருக்கு தேடி லட்சுமி வருது ஏன் வாழான்னு சொல்லுவாங்க. 7 லட்சம் ஒட்டகத்தில் பொண்ணு ஏற்றான்னு சொல்லிட்டேன். கொட்டு மழை மாதிரி தெரிஞ்சோடு எப்போ ஏய் மழை மாதிரி இருக்குதா சாமி. ஏய் சந்தேகமாக்குது எனக்கு. கொஞ்சம் அள்ளு பாப்போம். அங்க சொல்லு. ஏய் ஆமா ஏய் உனக்கு குடிக்கிற மழை மாதிரி இது பூரா பதிரு. இது பூரா இது பதிரா. நீ பேசுறதே தவறு. தவறா? எதிரா பதிரு தங்கமாயா பூரா இது பதிரியா? ரெண்டும் பதிரு. உங்க வாங்க 5 வாரம் போயிடுச்சு. சரி விடு எதிரா பதிரு இதான் பதிரு பூரா பதிரியா? அள்ளி பாடுறா அள்ளி ஆடுறா. ஏய் பூரா இது பதிரியா? ரவி நானே ஏமாத்துறவன் இவன் என்ன வந்து ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். பத்தியா துரியோதனா பொன்னால அவனுக்கான வந்த பூமனே ஏமாற்ற வந்தாய். பொன்னால அவனுக்கான வந்த பூமனே ஏமாற்ற வந்தாய். என்னடா பாதாரி இருக்குத இந்த பொண்ணு என்னடா பாதாரி இருக்குத பூரா பதிரு. ஏண்டா டேய் ரவி தங்கத்திலேயா பதிரு. இது நான் கம்பா கேவரா பதிராடா இது ஏன்டா சுத்தமான தங்கம். சுத்தமா பதிரு. பதிரு பெண்ணிலே பாதாரி என்று பேசுவார் உலக வார்த்தை. பெண்ணிலே பாதாரி என்று பெண்ணிலே பாதாரி என்று பேசுவார் உலக வார்த்தை. வண்ண பொன்பாதாரி என்றாரோ நந்தமுகுந்தா வண்ண பொன்பாதாரி என்றாரோ வண்ண பொன்பாதாரி என்றாரோ. ஆமா உலகத்துல சொல்லுவாங்க அதோ அந்த பொண்ணு கை பதிரு, அது வாய் பதிரு, அது அபிஷேகி பதிரு அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கத்துல போய் பதிருன்னு சொல்லுவாங்களா? நீ சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தா என் பொண்ணு அபிஷேகி பதிரு, கை பதிரு, வாய் பதிரா? பொண்ணு வாய் பதிரு, கை பதிரு. அப்ப சுத்தரி ஊர் மேல போய்க்குதா? அப்படி சொன்னோம். உங்க மாமா தான் சொல்றாரு. உலக பழமொழி சொல்லுவாங்க. அந்த பொண்ணு பதட்டமா பேசுது, அப்படி வாய்த்து கொடுத்தா பேசுது அப்படி சொல்லுவாங்களாக்கா இவன் அந்த ஆளு கம்மிருந்தாலும் வச்சு பொண்ணு கிட்ட மன்னவானே போதும் போதும் சொன்ன வார்த்தை.
தான் இது. ஆமா. போன வாயில போட்டாச்சு. பதில் தான் இது. ஆமா. அப்பா. மாமா குத்தி காட்ட வேண்டுமா நான் துணனாக குத்தி காட்ட வேண்டுமா நான் துணனாக ஒரு வாசனே குத்தி காட்ட வேண்டுமா நான் துணனாக ஒரு வாசனே பத்திரடி குத்தி காட்டையா நான் பாபு வந்தா பத்திரடி குத்தி காட்டையா பத்திரடி குத்தி காட்டையா நான் பாபு வந்தா பத்திரடி குத்தி காட்டையா ரவி இவரே இத பதில் சொல்லிட்டாங்க. என்னடா பதில் சொல்றேன். நாங்க தூத்தனம் நீங்க பாதி எடுத்துன்னு வந்த பாம்பு சொல்லிட்டேன். ஆமா. நாங்க தூத்தனா ஒத்துக்கோ போறேன். அதனால நீயே ஆளு வச்சு எங்க கண்ணு முன்னால நீயே தூத்து. தூத்திக்கிட்டுமா தாராளமா தூத்து. ரவி தூத்தி காட்ட வேண்டும் ஆனால் தூதாங்க சுமந்தானை தூத்தி காட்ட வேண்டும் ஆனால் தூதாங்க சுமந்தானை பட்டனுக்கு வரும் மாதவா நோடிக்குள்ளாக பட்டனுக்கு வரும் மாதவா அவனே தூத்த சொல்லிட்டான். அப்படியே நில்லு. அப்படி இல்லை அப்படி இல்லை ஒரு ஆள் நில்லு, அப்படி நில்லு. அப்படி இல்லை அவனே தூத்த சொல்லிட்டான். யார வேணாலும் வச்சு தூத்து. சரி, நில்லு. அப்படி நில்லு. அனுமந்த பாடனை நான் அடுத்ததாக சீக்கிரம் கொண்டு வா தூத்தி. ஏய், அது வந்தா. விளக்கமா புரிஞ்சு போச்சு. பகவான் சீக்கிரமா சொன்னார் வர சொன்னார். ஆமா சரி வந்து பிள்ளைய மரத்துக்கு பகவானே வணக்கம். சுகமாக வாழ வேண்டும் வளர்ந்த பாலா ஆகட்டும். அழைத்த காரணம் என்ன? எதற்காக வரவழைத்த காரணம் அது துரியோதனன் 7 லட்சம் ஒட்டகத்துல பொண்ணை சேர்ந்து கொண்டிருக்கிறான். பொண்ணை என்னுடைய பெண்ணை கேட்பதற்கு உன்னுடைய பெண்ணை கேட்பதற்கு சுந்தரியை கேட்பதற்காக 7 லட்சம் ஒட்டகத்துல பொண்ணை சேர்ந்து கொண்டிருக்கிறான். ஏற்கனவே நான் வாழ்வதை சொல்லிட்டேன். என்ன பூரான வட்டப்பாறை மீது நின்று விசுரூபத்தை எடுத்து சொல்லுகிற வாழ்வதை காத்துல தூத்து பொண்ணு பூரா வாரிசு காத்து தூத்தும் போது 7 கடல் தாண்டி திருப்ப கடல் தான் போய் நிக்கணும். 7 கடல் தாண்டி இந்த பொண்ணெல்லாம் போய் திருப்ப இந்த கோபால பெட்டிக்கு பத்தியா அரை பெட்டிக்கே 3 நூல் கம்மியா இருந்தா போதும். அரை பெட்டிக்கே 3 நூல் கம்மி. ஆமா பூரா நிமிஷம் இதை பூரா காற்று பூரா வாரி எடுத்துக்கணும். எங்களுக்கு சொல்றான் வாரி தூத்த தோல் ஒரு 10 பேர் தான் கூப்பிடு. 7 லட்சம் ஒட்டகத்துக்கு பொண்ணு அவன் தூக்கினான் ஐயோ
இது சாதாரண குரங்கு இல்ல, இது ஏதோ ஒத்த வண்டி மாடு மாதிரி இருக்குது மாமா. அந்த குரங்கு சாதாரண குரங்கு இல்ல மாமா. சரி, வருமானம் போனா போட்டு நம்ம சம்பாரிச்செல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, அதனால அந்த பொட்டி ரம்மனா போதும், எம்மா போயிட்டு போகுது. பொண்ணு கட்டி பொண்ணு கட்டி பகவானே, அனுமத பாலா நீங்க தெரிவித்த பிரகாரம் பொண்ணை கூட தூக்கினேன். காற்றில் போனது போக காற்றில் போனது போக இது அரை பெட்டிக்கு 4 நூல் கம்மியா இருக்கு. கட்டிட்டு வராம பாடுறாங்க குரங்குனா இது குரங்கு. அப்படி எப்படி காற்றில் போனது போக என்னுடைய கோபால பெட்டிக்கு 6 பெட்டிக்கு 4 நூல் கம்மி நிக்க கூட ஏற்று போகுது. பொட்டி ரம்மலையா 4 நூல் கம்மி பொண்ணு ஏத்து வந்தா இந்த பெட்டிக்கா பொண்ணு கொடுக்காருங்க. இந்த பொண்ணு கேட்க வந்துருங்க. ஐயா நடராஜன் எடுத்தா முன்ன எடுத்தா நடராஜன் அனுமத பாலா சொல்லி தூக்கிட்டேன். கோபால பெட்டிக்கு 6 பெட்டிக்கு தான் கேள்வி 4 நூல். மாமா 7 லட்சம் ஒட்டகத்து பொன் பொருளை தூத்தி என்னையா இந்த சேவிங் போட்டிக்கு 10 அரை போட்டின்னு சொல்றாங்களே, நான் எங்கேயா போய் சொல்லுவேன் இதை? ஏடா பொட்டி ரம்மனாதான் பொண்ணு தருன்னு சொல்றான். மாமா அந்த கூட கரவா செருப்பெட்டு வந்து கையில கொடுப்பாமா மாமா. என்ன மாமா பண்றது? நான் ஒப்பதே சொல்லுங்க அங்க போவேனான்னு சொன்னேன். என் பேச்ச கேட்டியா? என்ன கொண்டு வந்து என் பொன் பொருளாம் போனது இல்லாம என்ன பங்கப்படுத்துறே நியாயமாகுதா? என்ன மாமா முன்ன வைக்க கால பின்ன வைக்க கூடாது, வைக்க கூடாது. சத்திரியன் மின்னுக்கு வந்து பின்னாடி கூடாது, பொண்ணுக்கு வந்து பின்னுக்கு போக கூடாது. ஏந்திர பொண்ணு கட்டாத போக கூடாது. எப்படி கட்டுவேன்? அதனால மறுபடியும் ஒரு தம்பி கூப்பிட்டு, மறுபடியும் அஸ்திராபுரம் அனுப்ப சென்று மறுபடியும் 7 லட்சம் ஒட்டகத்துல பொண்ணு பொன் பொருளை பூரா கொண்டு வரணும். சென்று அந்த நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பொன் பொருளை பூரா மறுபடியும் 7 லட்சம் ஒட்டகத்துல ஏத்திடுவாடா. கொண்டாதுன்னு கொட்டா மாமா ஓ அப்படி பொன் பொருள் 7 லட்சம் ஒட்டகத்துக்கு 10 இல்ல நான் என்ன பண்றது? 100 பேர் இருக்கீங்க பாரு. உங்க 100 பேர் கொண்டாடி தாலி எல்லாம் அறுத்து போட்டு கட்டி பொண்ணு கட்டி ஓடணும். அவங்க என்ன 5 நாள் ஆகுங்க. எப்படியாற்பட்ட ஆளு மறுபடியும் 7 லட்சம் ஒட்டகத்தை பண்ணி எடுத்து கட்டிக்கிறோம் பாரு. மறுபடியும் கொண்டு வச்சிருப்பாரு. ஆமா மலை மாதிரியா இருக்கு. இது மலை மாதிரி தெரியுதா? ஆமா டேய் ஓ முன்னதே கொஞ்சம் பரவாயில்லையா? என்ன கொஞ்சம் பூவை கொஞ்சம் அள்ளு பார்க்கலாம். அள்ளி பாரு. கருப்பு கறிய மாதிரி தெரியாது. கரை இருக்குது. இவன் வேற ரெடியாகிறான். என் பங்கத்தை வாங்கத்தினே கொடுக்கறான் பாரு. இன்னைக்கு இல்ல. டேய் 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 உனக்கு தெரியாத கேக்குறான். நீ என்ன நெல்லு வியாபாரம் பண்ணியா? நெல்லு வியாபாரம் பண்ணவங்க நெல்லி அள்ளி பார்ப்பான், நிமிட்டி பார்ப்பான், ஊதி பார்ப்பான். காய்ச்சல் கண்ணி ஆகுது 10 ஆகுது அப்படின்னுவான். இதோட தங்கல்டா, இது ஏன்டா அள்ளி அள்ளி நிமிட்டி பாக்குறேன்? இது இதுதான் பரவாயில்ல. இது பூரா அடி மக்கள். இது பூரா அடி மக்கள். வேற நக்கல என்ன நக்கல பேசின வர பூரா மக்களியா? ஏய் இது மைக்கடிச்சா? மைக்கு பூரா மைக்கு போகுது. உலகத்துல எங்கடா தங்கம் மக்கி கேள்விப்பட்டுக்கிறேடா? மக்கிதான் வாங்குது. உங்க அண்ணங்கிறாரா அங்கு தேசாதிபதி கருணாபிஷேகம். ஆமா நீ கிட்ட போ தண்டராக. ஆமா இப்படி கையை நீட்டு பக்கம் இருந்தா ஆமா போக்கி சாரியில அது ரம்பும் பாலை மாதிரி குமிஞ்சிரும். அவரு போயதுக்கும் அரவங்களுக்கு கத்து விட்டு வைப்பாரு, அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அள்ளி அள்ளி கொடுப்பாரு. கைக்கு எட்டோ ஏதோ போதும் அள்ளி கொடுப்பாரு. ஆமா அப்புறம் போயது போயிடும். ஆமா மறுநாள் நீ போவேன். ஆமா அப்புறம் தண்டராக காட்டுவேன், மறுபடியும் வளரும். ஆமா அப்புறம் மறுபடியும் போயதுக்கு அள்ளி கொடுப்பாரு. கை கட்டு ஏதோ எடுத்து அள்ளி கொடுப்பாரு. ஆமா அப்ப அந்த அடியில் நினைச்சு பாரு, அது நின்றதாவே போச்சு. அப்படியே கரியாத மக்கி போச்சு. ஆமாண்டா மரிமாவனே, அப்ப அடி மக்கள் தான் இது. அதான் அப்ப என் மாமன் சொன்னா சரியாதான் இருக்கும். என் மாமன் சொன்னா சரியாதான் இருக்கும். அவன் 2 பேரும் அண்ணன் தம்பி தம்பாளி ஒன்னு மண்டே குழப்பறானுவ. ஏமாத்தத்துக்கு ஏமாத்த போறாடா போனா பைத்தியக்காரா. எங்க மாமன் என்ன வாழ வைக்கிற தெய்வம். எங்க மாமன் சொல்லத்தான் வேதம். எங்க மாமன் சொன்னா சரியா இருக்கும். போடாதே. சரி இதையும் தூத்துனாதான் ஒத்துக்குவேன் மறுபடியும். ஆமா அதே குரங்குதான். அதே குரங்குதான். வேற குரங்கு இல்லையா உங்க நாட்டுல? கொஞ்சம் மெலிசா என்னுடைய ஆழ்வாய் அவன் தான்.
அதனாலதான் அவனை நான் தூத்து சொல்றேன். உனக்கு வருமானம் இல்ல ரவி நான் பாக்குறேன். போய் பாருங்க அதான் போய் பாரு ஆற போட்டி தானே அது நம்மள போறதா அத மலை மாதிரி கிடக்கு தூத்து தூத்து சொல்லியா வர சொல்ல முடியும். அனுமத பாலா மகனே அது பாரு ஆஞ்சநேயா, இங்க வா. தூத்துறதும் தூத்துற, எங்களுக்கு சாதகமா தூத்த. தூத்தனா உன்னை காலில் கவனிக்கிறேன். என்னது கோட் வாங்கி தரேன். குடிக்காரன் நான் உண்டாட்டான் சத்திரிய அனுமத பாலா ஆயிடும். மீண்டும் 7 லட்சம் ஒட்டை பொண்ணு கொண்டு வைக்கிறான். மீண்டும் காய்ச்சல் போனது போக போக இந்த கோபால பெட்டிக்கு முக்கா பெட்டிக்கு 4 நூறு கம்மியா இருக்கணும். 4 நூறு ஆமா அப்படி ஆகட்டும் போ அத மறுபடியும் தூத்தினால ஐயோ மாமா என் பொன் பொருள் பூரா காத்துல போயிடுச்சே மாமா ஐயோ. மாமா போனா போட்டோம். போட்டோம் பொட்டி ரம்மனா நமக்கு போதும். அந்த பொட்டியில இருந்தா போதும் ரவி கூப்பிடு கூப்பிடு பகவானே நீங்க தெரிவித்த பிரகாரம் இது 5 முக்கா பெட்டிக்கு முழு பெட்டிக்கு 5 முக்கா பெட்டிக்கு 5 நூல் கம்மி நீங்க இது 6 நூல் கம்மியாக வாங்கி போனா அங்கே குடுத்துட்டு மீண்டும் 7 லட்சம் ஒட்டை பொண்ணு கொண்டு கணக்கு வைக்க தேவையில்ல இதை வச்சு நீ எனக்கு கொண்டு கூடியா காய்ச்சல் போனது போக முக்கா பெட்டிக்கு 5 நூறு கம்மியா இருக்குது. அப்படி புரியாத அப்ப பொட்டி ரம்மலையா? கிடையாது ரவி இந்த பொட்டியை பார்த்து கேவலமா அந்த பொட்டின்னு சொன்னாப்பா விருந்து பொன் பொருளை பூரா மொயிட்டு யமனா தங்குது மாதிரி என்ன பண்ண இந்த பொட்டி நிறைய பொண்ணு கொடுக்காது உனக்கு பொண்ணே கிடையாது. ரவி சொல்றேன் கேட்டு அந்த நடராஜன் ரவி கொஞ்சம் சொல்றாடே நான் என்ன சொல்லுறேன் மாமா 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 கபூடி கண்ணா தெரியாதுடா. 14 லட்சம் ஒட்டகத்திலே பொன் பொருளை கொண்டு வந்து ஆமா அந்த குரங்காகப்பட்டது வாரி 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 எல்லா தாத்தல இருக்கிறா. நம் பொன் பொருளை எல்லாம் இந்த வாழ்வுக்கு பலி கொடுத்து விட்டேனே மாமா. தாத்தா மறந்து போயிடுச்சு மாமா அவன் தூத்தியது என் பொன் பொருளை மட்டுமா தூத்தினான்? அது இல்ல மாமா என் ஜோதி ஐயோ ஐயோ மாமா தெரியாதுடா. அந்த குரங்கு தூத்தியது என் பொன் பொருளை மட்டும் இல்லை என்னுடைய வம்சமாகிய சந்திரகுல பரம்பரையை ஆமா. இந்த மதிகுலத்தினுடைய கௌரவத்தையே வாரி 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 விட்டானே மாமா. ஐயோ பொட்டி ரம்மனா பொண்ணு தருவேன் என்று சொல்லிவிட்டார். பெண்ணுக்கு வந்து இப்பேற்பட்ட பேர் அடைவான பின்னடைவு பட்டு விட்டேன். இப்பேற்பட்ட காரியத்தை செய்தாயே மாமா. மாமா என்ன மாமா மனுஷன் தைரியப்படுத்துறா. எப்படியா
அந்த கால் போட்ட பொண்ணை கொடுத்துடலாம். எப்படி கொடுக்கறது? ஆ? எப்படி கொடுப்ப? எப்படி கொடுக்கறதா? ஆ. ஏடா நீ ஒரு பேரரச ஆமா இல்லையா? ஆமா. ஓ மகனுக்கு கல்யாணம் பண்றவனா ஆ. இருக்கிற சிற்றரசெல்லாம் ஆ. ஒருத்த 20 பவுன் 25 பவுன் வரிசை வைப்பான். ஆமா வருஷம் கொண்டு வைப்பா கல்யாணத்துக்கு. வரிசை வைப்பான். ஆமா. அதை வரிசை வைக்கிறான் பாரு. ஆ. வர வரிசை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துருவோம். மாமா இந்த சமாச்சாரத்தை எடுத்து நான் அந்த ஆளுகிட்ட போக மாட்டேன். இந்த பார், இத நீதான் சொல்லி செயல்படுத்தணும். ஏய் ரவி, அது சொல்லக்கூடாது. அந்த ஆள் வேற நடராஜன் ஏறான்னு என்ன பங்கப்படுத்தினுக்கிறான். ஆ. அதனால நான் போய் பேச முடியாது. நீதான் சொல்லி அந்த கால் கொட்டி பண்ண பந்தல கொடுக்கணும். நீதான் சொல்லி செயல்படுத்தணும். சார் நான் சொல்லி சரி அது சரி கட்டு போ. ஆடு போ. ஏய் கண்ணா அண்ணா வா. என்ன ஏன் இன்னுமா கேக்குறீங்க? தெரியல பொண்ணு கட்டாத போக மாட்டான். அந்த கால் பண்ண போயிட்டு ஆ. நாங்க பந்தல கட்டிடுறோம். கால் பெட்டி பெண்ணா பந்தல கட்டிடுறா. அதுக்கு புடிச்சு கட்டிடுறா. யாரை பிடிச்சு ஓ கட்டுற? என்ன புடிச்சு கட்டுனா என்னது? இப்ப நீ என்ன சொன்ன? ஏய் கால் போட்டு பொண்ணு கொடுத்தாதான் பெண்ணு தருவன்ற. அந்த கால் போட்டு பொண்ணு பந்தல்ல நான் கட்டிடுறேன். ஆ, ஏன்னா கால் பெட்டி பொண்ணு பந்தல்ல கட்டினா எவ்வளவு நீட்டா போகுது. அதனால சுருக்கமா பந்தல்ல கட்டிடுறா. எப்படி கேளு வர வரிசையில எடுத்து கொடுத்துடுறோம். சரி சம்மதமா? சம்மதமா? அப்புறம் என்ன பிரியா இருக்கிறீங்க? ஏய், பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். ஆ, அதனால இப்ப இதே நேரத்துல வரித்தம் மாத்தணும். ஏன்னா இன்னைக்குதான் நல்ல நாள். மரியாதை இன்னைக்கே மாத்தணும். மாத்தணும். அதுக்கு என்ன ஏமாத்திடுறா? சொன்னா ஏமாத்திடுறேன். என்னடா இது? ஏன்னா டேய், டேய், ஆ, பொண்ணு குடிக்காத ஏமாத்துறேன்றியா? அப்படி கிடையாது. இப்ப நீ என்ன சொன்ன? மரியாதை வரித்து மாத்தணும். ஏன்னா ஆ. பரீட்டா மாத்தணும் அப்படி சொல்லி அது எவ்வளவு நீட்டா போகுது. ஏன்னா மாத்தனா அப்படி சொன்னா அது எவ்வளவு நீட்டா போகுது. ஆமா சுருக்கமா அதுக்கு ஏமாத்தணும்னு சொன்ன வேற ஒண்ணும் சரி இல்ல. மாத்தலாம். சரியா? சரியா? படு. பழைய மாதிரினா பழைய போடுவார் தரணுமே. டேய், இவனை தெரிஞ்சுதான் நாங்க வரும்போதே திருக்கோயிலில் இறங்கி வரி படலாம் வாங்கி வந்துக்கிறோம். பழைய போடுவாங்க ஆச்சா? சும்மா பின்ன வருவோம். அது விலை என்ன தெரியுமா? என்ன விலை? 57,000. அது வேலை வரி பாருங்க. படம் 57,000. ஆ. இன்னும் ஒண்ணு கடன் சொல்லி வாங்கி வந்துக்கிறோம். கேட்டாங்களா? என் பக்கத்தை வாங்கறதுக்கு கூட்டு வந்துக்கிறப்பா. கடன் சொன்னதுல சரி பரிமாணங்களா? ஆமா ஒண்ணுக்காக அவன் உட்காருவான். ஆமா. மாட்டு மாத்த ஆமா. மாப்பிள்ளைக்காக யாரு உட்காருது? அப்புறம் எனக்கு நல்லா கோவம் வந்து பாத்துக்கோ. நீ என் குடும்பத்துக்கே நீதான் எனக்கு ஆணி வேறு நீதான் என் குடும்பத்துக்கு பெரிய மனுஷன். உன் பேரனுக்காக நீதான் பெரிய மனுஷனா இருந்து நீதான் பெரிய பொண்ணு என் தரப்புல. ஓ என் பேரனுக்காக நான் உட்காரு. அப்படி உட்காரு. ஏய் கண்ணா கத்தின்னு வராரு. வந்த வேலை முடிஞ்சுதுடா. தம்பி ஆ, சொல்லு. ஒரு பாவாடையில உக்காந்துட்டோம். என் தலை கட்டுறதுக்கா ஒரு பாவாடை வாங்க. எனக்கு காரியமா நடக்குது. ஒரு பாவாடை. ஒரு பாயில உக்காந்துட்டோம். அப்படி சொல்லையா? ஒரு பாவாடையில. ஒரு பாயில உக்காந்துட்டோம். ஏண்டா? ஏண்டா? மாமா ஆ, உனக்கு புத்தி இருக்குதா? என்ன உனக்கு என்ன என்ன இருக்கிற புத்தி இல்ல. பெருமாட்டத்தில் உட்காந்து தட்டு மாத்தனா ஆ. தலப்பா கட்டணும். தலப்பா கட்டிக்கிறியா? நான் கட்டிக்கிறேன். நீ கட்டிக்கிறியா முன்னா? நீ கட்டிக்கிறியா பாரு. ஆ. என்ன கண்ணா ஓ, இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? இல்ல தமிழ் சாமி இருக்கிறேன். மரவர கோயில்ல இருக்கிறேன். மதுரை கோயில் எதிர்க்க இருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறேன். மரிய பணம் இல்ல பாத்து இருக்கிறா இல்லையா பாரு என்ன. கால் போ ஏயா? கால் பவுனுக்கு ஏடா என்னடா காய்ச்சல் ஒண்ணே காணும். மரிய பணம் இல்லையா? ஆ. ஐயா ஒரு ஏன்னா ஒரு 100 ரூபாய் கொடுங்க. யார் பாரு முதல்ல எடுத்தா கொண்டா கொண்டா யார் வேணாலும் கொடு குத்தா பரவாயில்ல. மரிய பணம் இல்ல. யாரு பாரி போடுறாங்க யாரு கல்யாணம் பண்றாங்க? ஆம்பளை கரும்பு வெட்ட போற மைனரு பொண்ணு கரும்பு கட்ட போகுது. அப்படியே லவ் பண்றாங்க அப்படி ஓடி போடுறாங்க. நல்லா கொடு. தம்பி கண்ணா இந்த பொண்ணு ஒண்ணுது உன் பெண்ணு என்னது? சொல்லு. அண்ணா, 7,14 லட்சம் ஒன்று பொண்ணியா சேர்ந்து ஆமா அந்த பொண்ணு என்னது? என் பெண்ணு என்னது? பரிமாற்றம்
என்னடா அப்படின்னா? என்ன ஒண்ணுதுன்னா என்ன காரணம் இது? என்னடா ரவி? என்ன 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 ஒண்ணுது? எங்க அண்ணன் தான் புத்தி இல்லாத பேசுறேன், நீயும் புத்தி இல்லாத பேசுறியா? என்ன இப்ப 7 லட்சம் ஓட்டுகள் பொண்ணு கையில என் கையில தானே இருக்குது. ஆமா. என் பொண்ணு என் வீட்டு தானே இருக்குது. ஆமா. அவன் வீட்டுக்கு போனா தானே அவனுக்கு சொந்தம். அப்ப போகாதுன்றியா? என்னதான் நினைச்சுக்கிறீங்க? இங்க வாயா. என்னடா ரவி? அவன் 2 பேரும் பக்காதியா உன்னை நிஜமா மூளை குழப்பறானுங்க 2 பேரும். ஏ ரவி, எங்க மாமன் எனக்கு தெய்வம். ஆ. எங்க மாமன் சொன்னா சரிடா. எங்க மாமன் சொன்னா சரி. ஆமா. ரைட். மாமா, நல்ல விவரமா சொல்லி கொடு. கண்ணா ஆ, இந்த பொண்ணு ஒண்ணுது, உன் பெண்ணு எண்ணு. ஏன்னா மீண்டும் சொல்றேன் கேளு. 14 லட்சம் ஓட்டுகள் பொண்ணியா தந்துக்கிறியா? ஆமா. இந்த பொண்ணு என்னது? என் பெண்ணு அவனுக்கு. எவனுக்கு? அவனுக்கு. அவனுக்குன்னா? என்னயா? என்ன மருமகனா? மாமா, என் பெண்ணு அவனுக்குன்றான். இந்த பக்கம் கையை காட்டுறாரு. கை காட்டுறாரு. டேய், டேய், டேய். ஓ, இந்த பக்கம் கையை காட்டணும், இந்த பக்கம் தான் இருக்குது ஆணு குந்தி பட்டணும். ஆமா. ஓ, ஒருவேளை அந்த சுபத்திரைக்கு அர்ஜுனனுக்கு பிறந்துக்கிறான அபிமன்யன், அந்த புண்டி வார்த்தை. ஆமா, அவனுக்கு எதிராக கணக்கு வச்சு சொல்றானா? நாம பரிமாற்றம் பெண்ணு எழுந்தது என் பெண்ணு அவனுக்கு கை காட்டுறாயா? ஆமா. ஓ, என்னமோ என்ன மாதிரி மாறுறாங்க. கேட்டு வச்சு எங்க மாமன். ஒண்ணு இல்ல, என் பெண்ணு அவனுக்கு நீ எவனுக்கு? ஏன்னா உனக்கு புத்தி கிட்டிக்குதே இல்லையா உனக்கு? ஏன் இப்ப லட்சண பாலம் எங்க இருக்கிறா? லட்சண பாலம் அஸ்திராபுரத்துல இருக்கிறான். அந்த அஸ்தினாபுரத்துல அங்கே இருக்கிட்டாவன் அவனுக்குதான். எவனுக்கு? என்னையோ? அவன் அங்கே இருக்கான், லட்சண பாலம் அவனுக்கு அங்கே தான் பொண்ணு. இருக்கான். அவன் அங்கே இருக்கான், அவனுக்கு தான் பொண்ணு. அவன் அங்கே இருக்கிறதான். அவனுக்கு தான் பொண்ணு. அவனுக்கு தான் பொண்ணு. அப்ப என்னடா? லட்சண பாலம் அஸ்தினாபுரத்துல தானே இருக்கலாம். ஆமா. அவன் அங்கே இருக்கிட்டான் அவனுக்குதான். என்னையோ? ஐமோட மாமா, நாம தாண்டா புத்தி இல்லாதவன். எப்படி மாமா? நாம தான் புத்தி இல்லாதவன். எப்படி எதை வச்சு சொல்ற? மவளை ரச்சிர பாரு நம்ம கையோட இட்டுன்னு வந்திருந்தா, பொண்ணு பார்க்க வரும்போது ஆமா, ஆ. என் பொண்ணு இவனுக்கு தான் அப்படின்னு மாப்பிளே கை காட்டி. அப்படின்னு அவன் சொல்லி இருப்பான். ஆமா, அட்டாபுரத்துல விட்டு வந்துக்கிறானே. ஆமா. நம்ம அங்கதானே விட்டு வந்துக்கிறோம். அவனுக்கு தான் பொண்ணு. உன் பையன் தானே இருக்கிறான். ஆமா. அப்ப அவன் அங்கே இருக்கா, அவனுக்கு தான் பொண்ணு. சரிதானா? ஏய், ரவி, பாத்தியா எங்க மாமா? ஏய். எங்க மாமா விவரமான ஆளு. விவரமான ஆள் இல்ல. அவன் அங்கே விட்டா இவனுக்கு தான் பொண்ணு, அங்கே விட்டா இவனுக்கு தான் பொண்ணு. உன்னை 2 பேரும் ஏமாத்துறாங்களா? ஏய், எங்க மாமன் சொன்னா எனக்கு வேக வார்த்தை. எங்க மாமன் என்ன காப்பாத்துற தெய்வம். எங்க மாமன் சொன்னா சரியா இருக்கு. நான் போறேன். தம்பி கண்ணா, ஏய், எம கொண்டு பிறக்குது. எல்லாம் ஒண்ணுதான். ஐயா ஒண்ணு கொடுக்குறாயா? ஒண்ணு தானே ஐயா ஒண்ணு கொடுக்குறா? டேய், எம கொண்டு பிறகு போகுது. ஆமா. எல்லாம் ஒண்ணுதான். எங்களுக்கு என்ன போடா, அப்படி போடா. மாமா, என்ன பத்தி என் தம்பிக்கு தெரியும், தம்பி பத்தி எனக்கு தெரியும், போடா. இந்த பையன் மாட்டேன் இருந்தா இருக்க உள்ள வை. மாமா, ஆ, பரியோ புத்தாச்சு மாத்தக்குள்ள நல்ல நேரத்துல நான் மாத்தினேன். நல்ல நேரம் தான். நெல்லை எம்ம வேண்டும் தான். போடா. மாமா, சரி பரியம் போட்டாச்சு. பரியம் போட்டாச்சு. அப்புறம் என்ன ஏன் நிக்கிறீங்க? ஏய், கல்யாணம். சரி இது ஒரு பெரிய மனுஷன். ஆமா. கல்யாணம் எங்க வைக்கிறது? ஓ, கல்யாணம் எங்க வச்சுக்கலாம்? நல்லா இருக்குதா இது கதை? அட, 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 அட. போடா. என்ன ஒரு பட்டம் நாடு? கல்யாணம் எங்க வச்சுக்கலாம் அவனு கேக்குறான். இது ஒரு கேள்வியா? கல்யாணம் அஸ்திராபுரத்துல தான், எங்க நாட்டுல தான் அவனு கல்யாணம். அதான் சரி. எங்க நாட்டுல தான் கல்யாணம். அது நடக்காதியா? நடக்க விட மாட்டோம். இது நடக்காது. ஏன்டா நடக்காது? கல்யாணம் நடக்காதுன்னு நடக்காது. டேய், டேய், நடக்காதுன்னு சொன்னா இப்பயே போய் கேஸ் கொடுத்துருவோம். எதுக்கு? ஆ, எங்க கொண்டு போய் கொடுப்ப? எங்கயா? நான் சொல்வதெல்லாம் உண்மை. அங்க இருந்து கொடுத்துருவோம். பசங்களா, அப்போ பொம்பளை போலீஸ் வந்து உங்களை இது வாங்குவாங்க. கல்யாணம் நடக்காது. ஏய், பரியம் போட்டா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. துரியோதனனுக்கு 60 பிள்ளைக்குது. சரி, ஆமா. ஒரு பிள்ளை இல்லைன்னா ஒரு பிள்ளைக்கு அங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆ, எனக்கு இருப்பது ஒரே ஒரு பொண்ணு, கருப்பில கொத்து மாதிரி. ஒரு ரஸ்தர் போட போறியா? ஆ, இந்த துவாரியில் தான் கல்யாணம் பண்ணுவேன். உன் நாட்டுல என் நாட்டுல தான் கல்யாணம் வைப்பேன். ஆமா. மாமா, என்ன மாமா? இது ஒரு நல்ல ஐடியா தான். எப்படி தோணுது? ஏய், நம்ம நாட்டுல கல்யாணத்தை வச்சுக்கிறாய்,
இந்த கோளாறு கூடத்துக்கு வடிச்சு கொட்ட முடியாது சாப்பாடு. இவன் பூரா அனுபவிச்சு கிடந்தவன் ஆமா. பூரா கோமத்தை கட்டி மௌத்த போட்டு வருவான். அதனால கல்யாணத்தை அவன் நாட்டுல வச்சுட்டா வச்சுட்டா இந்த சாப்பாட்டு தகவலும் அவன் தலைமையில போட்டு ஓ நம்ம கல்யாண செலவு இல்ல கிடையாது. ஆளா வரலாம். அப்படியே மாப்பிள்ளை இட்டு வரலாம், உட்கார வைக்கலாம், தாலி கட்டிக்கலாம், நம்ம சாப்பிடலாம், அப்படி இட்டுன்னு போகலாம். ஆமாமா இதனால அம்மா ஆகட்டும் அவன் நாட்டு ஒத்தினியா சரி. அப்புறம் நீ ஒரு பெரிய மனுஷன். ஆமா. நீயே பார்த்து என்னைக்கு எந்த தேதி பார்த்து என்னைக்கு நல்ல நாள் நீயே பார்த்து ஒரு பெரிய மனுஷன் நீயே பார்த்து சொல்லு. கல்யாண தேதி இன்னைக்கே வச்சிடணும். நீங்க வச்சலாம். வை 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 டேய் ஆ, கண்ணா ஆ. 5 நாள் நடப்பு 16 நாள் காரியம். ஏய், நான் சொன்னது சுபகாரியம். ஐயா அந்த காரியம் இல்ல. பகஜாலும் பரவாயில்ல காரியம் ஏய், சுபகாரியம்டா. பகஜால நடந்து வருது ஆ. பரவாயில்ல காரியம். மாமா அம்மா நாள் வேணாம் மாமா. இந்த அளவு தூதுக்கார இந்த ஆளை நம்ப முடியாது. கிட்டத்தல ஆமா மாமா. டேய், கண்ணா, டேய். ஆ, நம்ம தூரத்தை தேவையில்லை. அப்புறம் கிட்டே வச்சலையா? ஆமா, நெருங்கிட்டேன். சரி எப்படி? வர 8 நாள். எட்டாம் பக்கமா என்ன அறுத்தொல்லா சொல்ற? எட்டாம் பக்கமானு கேக்குற 8 நாள் டேய், அண்ணாய் விழாக்கிழமை பொண்ணு வந்து வெள்ளிக்கிழமை காரியம். அப்படி சொல்லு. சுபகாரி எப்படி காரியம் சுபகாரியம்டா. ஆமா காரம் அப்படி சொல்லு. அப்படி சொல்லு. சரி ஆமா. சரி அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? வெள்ளிக்கிழமை தாலி கட்டு. தாலி கட்டு. சரி விடு சரி நீங்க கல்யாணத்துக்கு வரீங்க. சரி. ஏடா, என்ன போன்னு சொல்றீங்களா? கிளம்பு அப்படின்னா அப்படின்னா நாள் வச்சாச்சே பறி போட்டு நான் பண்ண பார்த்தேன். என்ன பண்ணிட்ட? சாப்பாடு. ஐயோ ஐயோ சாப்பாடா? ஆமா, சாப்பிட்டுதான் போவோம். ஐயோ ஐயோ நீங்க என்ன கிழமை நீ பதியம் போட்டா? இன்னைக்கு விழாக்கிழமை. விழாக்கிழமை முத வந்து பதியம் போட்டா விருந்து உண்ணா உங்களுக்கு எனக்கு விரோதம் வந்துடாது. மாமா வேணாம் மாமா. முத பரித போட்டு விரோதம் வந்து ஏற்கனவே நான் பங்கப்பட்டு போயிருக்கேன். மறுபடியும் விரோதம் வேணாம் மாமா. சாப்பாடு வாங்கிட்டியா? வேணுவே வேணாம். நான் திருக்கோளூர்ல உனக்கு ஓட்டுல போடுறவா. ஆமா. சரி, சாப்பாடு போட்டாதான் பகை வரும். ஆடு மாடெல்லாம் வச்சுக்கிறீங்களா? ஐயோ ஆடு மாடு வச்சுக்கிறேன்னு கேக்குறேன். பாலா குடிக்கிறோம், மோரா குடிக்கிறோம், தயிரா குடிக்கிறோம். அதுக்கு பஞ்சம் கிடையாது. அதெல்லாம் லிட்டர் கணக்காகடா கணக்கே கிடையாது. அப்படியே சொல்ல கேட்க பாலாச்சு ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தாலும் பாலா? எங்களுக்கு பால். ஐயோ ஐயோ உனக்கு நான் பால் கொடுத்துட்டா உனக்கு எனக்கு பகை வந்துடுயா? மாமா வேணாம் மாமா. பகை வேணாம் மாமா. பரியும் போட்ட விட்டு பகை இருக்கக்கூடாது. வேணாம் மாமா. நான் போகல போய் மரமுடில போய் குடிச்சிட்டு போலாம். சரி, பால் கொடுத்தாதான் பகை வரும். மோர் தண்ணியாச்சும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கும். ஐயோ ஐயோ உனக்கு நான் மோர் கொடுத்துட்டா உனக்கு எனக்கு மோதல் வந்து விடும். மோதல் மோதல் வந்து விடும். முதல்லாம் வேணாம் மாமா. நல்ல காரியத்துக்கு வந்து போய் மோர் குடிச்சாதான் மோதல் வரும். பச்சை தண்ணியாச்சும் ஆளு ஒரு கிளாஸ் கொடு. பச்சை தண்ணி கிடையாது. உனக்கு பச்சை தண்ணி நான் கொடுத்தேன்னா உனக்கு எனக்கு பகை வந்துடுயா? பகை மாமா. பச்சை தண்ணி கூட வேணாம் மாமா. நான் உனக்கு கூல்ட்ரிங்ஸே வாங்கி தரேன் மாமா. இந்த ஆளுகிட்ட பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும். ஐயோ ஏய், இந்த மறுபால் வந்து சின்ன தம்பி சொல்ற கணக்கா சொல்றான். அதே அவர் தான் இல்லைன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி சரி, பச்சை தண்ணி கொடுத்தா பகை வரும். ஏய், ஏன்? ஏய், கண்ணா. என்ன சொல்லு? ஏய் தம்பி, பச்சை தண்ணி கொடுத்தா பகை வரும்னு சொல்றேன். இந்த பாட்டில் கோட்டை தண்ணியாச்சும் ஆளு அது என் நாட்டுல கிடையாது. அது உன் நாட்டுல தான் இருக்கும். பச்சை தண்ணி பாட்டில் கோட்டெல்லாம் என் நாட்டுல கிடையாது. ஆளுக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுறான். அதெல்லாம் நீ போய் போற வழியில பார்த்து போ. என் நாட்டுல கிடையாது. நான் கௌரவமானவங்க. ஆ, உன் வீட்டுல கையை அம்மா சீக்கிரமா கையை நினைக்க மாட்டோம். ஆமா. உன் பொண்ணு வந்து எங்க வீட்டுல காலை வைக்கிற வரைக்கும் நாங்க இந்த கையை நினைக்க மாட்டோம். அப்ப கல்யாணத்துல சாப்பிட மாட்டீங்க மாமா. சரி அப்புறம் நான் கிளம்பலாமா? கிளம்புடா. ஆமா, இரு. இருன்னு சொல்றேன். இப்போ நீங்க கல்யாணத்துக்கு தான் வர போறீங்க. வரும்போது ஒரு முக்கியமான பொருள், ஒரு 3-4 பொருள் வாங்கி வரணும். நீங்க ஏன் உன் நாட்டுல கிடையாது? அதெல்லாம் என் நாட்டுல கிடையாது. உன் நாட்டுல இல்லாத பொருளை என்கிட்ட சொல்லு. அததான் நான் சொல்றேன். வரும்போது ஒரு 100 தாம்பு கவர் வாங்கி வரணும். ஒரு தாம்பு கவர் 100 தாம்பு கவர் வாங்கி வரணும். அது இல்லாத ஒரு பெரிய வடகவர் வாங்கி வரணும். 101 கவுரு. 101 கவர் வாங்கி வரணும். இதானா? ஆமா.
மாமா என்னத்துக்கு மாமா கல்யாணத்துக்கு வரும்போது 100 தாம்பு கவுரு ஒரு பெரிய வட்ட கவுருன்னு கேக்குறாரு எதுக்கு அது தெரியலையா தெரியலையே புரியலையா ஒண்ணும் புரியலையே மாமா ஏய், ஓ இந்த 100 தாம்பு கவுரு கேட்டான் பாரு ஆமா நீங்க 100 பேர் அண்ணன் தம்பி ஆமா துரியன் முதல் விகரணன் வரை அந்த 100 கவுத்தாலும் உங்களை பிடிச்சு காட்டுறது என்னையா இது அந்த பெரிய வடகவர் கேட்டான் பாரு பெருசா அந்த கவுத்தால என்ன பிடிச்சு காட்டுறது ஏன்னா நான் தான் தோப்பைக்கு இருக்கேன் அதனால பெரிய கவுரை அது என்னத்துக்கு கதை கேளு கேளு, கேளு, அதை கேளு. தம்பி கையாளத்துல வடகவர் தாம்பு கவுர்ல எதுக்குடா 100 தாம்பு கவர் வாங்கிட்டு வர சொன்ன காரணம் என்ன தெரியுமா? என்ன? அந்த பந்தல போட்டு அப்படியே வந்துட்டு திமுற கூடாது ஐயோ ஐயோ, ஐயோ அப்படியே போட்டு வரியிருக்கு புரியுதா? சரி இந்த வடகவர் ஒண்ணு கேட்டா அது எதுக்கு ஏன் உனக்கு புத்தி கித்துக்கு இல்லையா இது? புத்தி கித்து இருக்குதா இல்லையா? அந்த வடகவர் சொன்னே ஆமா. டூம் 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 லைட் ஆ. அந்த பொண்ணு மாப்பிள்ள உட்காராங்க பாத்தியா அதுக்கு நேரா ஒரு டூம் லைட் கட்டி டூம் 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 லைட் கட்டி தொங்க வருது. புரியுங்களா நான் தான் டூம் ரைட்டு என்ன தலைக்கு கட்டு அப்படியே தொங்க ஒருத்து பொண்ணு மாப்பிள்ளை தலைக்கு மேல அதான் டூம் 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 ரைட்டு கட்டி அப்படி தொங்க விடுறதுன்னு அன்னைக்குன்னு பார்த்தா அப்புறம் இன்னும் 2-3 பொருள் சொல்றா என்னடா பொருள் சொல்றா ஒரு புது மொந்த வாங்கிட்டு வரணும். ஏடா மொந்த சாவுக்கு தானே உடைப்பாங்க தலைமுறை ஏன் புத்தி கித்துக்கு இல்லையா அவனுக்கு? மணவரை பொங்கல் வைக்க மாட்டாங்களா? ஓ அவன மனவரை பொங்கல் ஆமா அந்த காலத்துல வச்சுக்கிறாங்க அந்த காலத்துல எங்க வைக்கிறாங்க வைக்கிறாங்க மனவரையே புது வைக்கிறது பல்ல வாங்கிட்டு வந்துரு. சரி பையா வாங்கிட்டு வந்துறியா? அது மட்டும் கிடையாது மூளை கட்டாத முறை ஒண்ணு வாங்கிட்டு வந்துரு. மூணு வச்சு கட்டாத மரம் ஆமா வெறும் மரத்தை எடுத்து வரத்தா அதுல என்ன பொறி வெறும் பொறி போட்டு ஏன்னா உனக்கு புத்தி கித்துக்கு இல்லையா? ஏடா ஏன்னா தெரியாத நான் கேக்குறேன் 9 குறிப்பிடங்கள் ஆச்சாரியமார்கள் உட்காந்தா வெஞ்சாமரம் வீசணும் இல்லையா? அதுக்குதான் அந்த முறை வாங்கி மரத்தால விசிறீங்க ஆமா சரி அது மட்டும் கிடையாது ஒரு 10-20 கட்டு சுருட்டு வாங்கி வந்துரு. எதுக்கு சாவுக்கு தானே உட்காந்து பெரிய பெரிய மனுஷெல்லாம் உட்காருவாங்க ஆளு இருபாச்சாரி தோராச்சாரி கிருத்து வருமா இப்படி சொல்லக்கூடிய 9 குறிப்பிடங்கள் உட்காந்தா அந்த ஆளுங்களுக்கு கையில எடுத்து கொடுத்தா பக்கு 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 போல சேர்ப்பு கொடுப்பாங்க. அதனாலதான் ஒரு 10-20 கட்டு உனக்கு மட்டும் நான் வச்சுக்கிறேன் சுருட்டு இப்பதான் கூட ஊதினே போறான் நம்ம தேச பையன் டேய் சரி கிளம்பு வந்துங்க திரும்பி பார்க்காம போங்க. போடா. இந்த பக்கம் திரும்பி பார்க்காத போங்கன்னு சொன்னா என் பேரனுக்கு நாங்க பரியும் போட்டு போறோமா இல்ல பச்சை வச்சுட்டு போறோமா? ஏடா பச்சை வச்சுட்டு போறோம் கோழி குஞ்சு எடுத்துட்டு திரும்பி பார்க்காத வீட்டுக்கு போவோம். அந்த மாதிரிதான் தெரிஞ்சு ஒண்ணு பார்த்தா கிளம்புடா மரிமா பரியும் போட்டு போறோமா சாவு போறோம் மேல முக்காடு போட்டு மலமா ஒரு நல்ல காரியத்தை போய் வந்து தலை மேல போயிடுச்சா நான் தோல் மேல போட்டா அது தலை மேல போயிடுச்சு சரி விடு போட்டோம் கிளம்பி போறோம் போட்டு போய் போறோம் போட்டு பத்தியா மதிக்கட்ட துரியோதனுக்கு மகாராஜ் மேல முடிஞ்சு தாமதம் இல்லாம நான் அடுத்த சீக்கிரம் சுந்தரதா